விஜய் சொன்ன வார்த்தையை கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. உடனே வந்து காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்து வந்து இங்க விஜய் வந்து காவேரி வந்து இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து காலைல எழுந்து சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. சரி காவேரி எங்கப்பா? அவள கூப்பிடு சாப்பிடுவா அப்படின்னோனே, காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. என்னப்பா என்னாச்சு? அவளும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோனே, எனக்கு தெரியாதுன்றாங்க. இப்ப என்ன அவ வந்து வரணும்னு அவசியமா? விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்டோம், நம்ம ஏன் அவளை போய் கெஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே, நீ சும்மா இருமா அப்படி சொல்லிட்டு, என்ன விஜய் உன்கிட்ட தான் கேட்குற, காவேரி எங்க? அவள் கீழே வந்திருப்பான்னு நினச்சேன் அப்படின்றாங்க. கீழே வரலையேப்பா, காவேரி எங்க? முதல்ல காவேரி கூட்டிகிட்டு வா அப்படின்னோடனே விஜய் போய் ரூமில் பார்க்குறாரு. பார்த்தா காவேரி இல்லை. எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. என்ன ஆச்சு, ஏன் காவேரியை காணோம், எங்கே போயிட்டா அவ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. எங்கே போனான்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஒரு வேளை நேற்று நம்ம அவகிட்ட சொன்னமே வீட்டை விட்டு போக சொல்லி வீட்டை விட்டு போயிட்டாளா, அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஒரு வேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ, கண்டிப்பாக அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தாத்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னோடனே, ஓ அதுக்குள்ளே யார்கிட்ட சொல்லாமல் போயிட்டாளா, அவளுக்கு அவ்வளோ திமுறா, ஏன் சொல்லிட்டு போனா என்னவா, எதிர் வீடு தானே அதான் ஓடி போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. வரைக்கும் எதிர் வீடே இருந்தாலும் காவேரி சொல்லாமல் போகவே மாட்டாளே, இப்போல்லாம் எங்கே நம்மக்கிட்ட சொல்லிட்டா எல்லா வேலையும் செய்கிறா, அதான் அவ்வளோ பெரிய வேலை செஞ்சு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எல்லாருமே. அதை கேட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு, சரிப்பா நீ சாப்பிடு பாடணும், இல்லை தாத்தா எனக்கு பசிக்கல அப்படின்றாரு. இங்கே பாருப்பா அவள் வரும்போது வந்து சாப்பிடுவா, நீ வந்து சாப்பிடு, இல்லை அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சரி காவேரி இன்னும் உன்னை ஆளை காணும், முன்னமா வரல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. உன்னை விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரி விஜய், காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பா, போய் கூட்டிகிட்டு வா போ அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சொல்கிறேன்ல நானே அப்படின்னோடனே, இருப்பா நானே போகிறேன், இல்லை தாத்தா நானே போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு. பார்த்தா வந்து காவேரியை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படி சொன்னோன்னே, காவேரியா இங்கே என்னப்பா வந்தா, அவள் உங்கள் வீட்டில் தானே இருப்பா அப்படின்னோடனே, ஓ அப்படியா, இல்லை காவேரி காலைல வெளியே போயிருந்தாளா என்னன்னு தெரியல, வீட்டில் இல்லை அதான் கேட்டேன் அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் காவேரியை நேற்று பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாரு விஜய். அப்போ காவேரி எங்கே போனா நம்மக்கிட்ட சொல்லாமல், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாரு. காவேரி வந்து வெளியே கடைக்கு போயிருக்கலாம், வந்துருவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாரு. ரூம் எல்லாம் ஃபுல்லாகவே அலசுறாரு. பார்த்தா வந்து காவேரி எழுதின ஒரு லெட்டர் கிடச்சிதோ, அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தொல்லையாக நான் இருக்க விரும்பலை, இந்த வீட்டில் நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து உங்களையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, நான் போகிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிவிடுங்க, உண்மையை நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க நான் விரும்பலை இதுக்கப்புறம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுதியிருக்காங்க. இப்படிக்கே காவேரின்னு எழுதிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. விஜய் வந்து நொறுக்கி போகிறாரு. அவளால் தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. ஏன் காவேரி இப்படி பண்ணுறது எல்லாமே ஏடகரமாக பண்ணிகிட்ருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இப்போ எங்கே ஒன்று நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி தேடுறதுக்காக புறப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பசுபதி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பசுபதி பார்த்து ராகினி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி விடக்கூடாதுப்பா, இந்த மாதிரி பண்ணவளை விடவே கூடாதுப்பா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, அவள் என்ன நினச்சா, உன் நிச்சயதார்த்தத்தை தான் அவளால் நிறுத்த முடியுது, உன் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுல்ல, உன் கல்யாணம் ஜாம் நடக்கும், அதுவும் நம்ம சொந்த ஊர்லேயே நடக்கும், அதை அவளும் பார்க்க தானே போகிறா, நான் தான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் இருக்குமா அவளுக்கு அப்படி சொல்கிறாரு. நிஜமாப்பா அப்படின்னோன்னா, ஆமாம்மா, உடனே உன் கல்யாணத்தை நடத்துறது தான் என் வேலையே, நீ கவலையே படாத, அந்த காவேரிக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, அவள் பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, அவளை கூட பார்த்துக்கலாம், ஆனால் வந்து இந்த கல்யாணத்தை உடனே நடத்தி ஆகணும், அதுக்கு தான்மா நான் வந்திருக்கேன். சரி அஜயோட அப்பாவும் அஜய் என்ன சொல்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான்ப்பா இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், கல்யாணத்தை நடத்திக்கலாம் தான்ப்பா சொல்கிறாங்க, அப்புறம் என்னம்மா எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கும் வந்து அஜய்க்கும் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம்மா நம்ம சொந்த ஊர்லேயே வந்து கல்யாணத்தை நடத்த போகிறோம், நீ கவலையே படாத அப்படின்றாரு. சந்தோஷப்படுறாங்க ராகினி.